மரியாதைக்குரிய வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காரு. ஒரு நேர்மை காணலில் ஒரு சம்மந்தம் இல்லாத தேவையில்லாத விஷயத்தை பற்றி நிறையா பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். இந்த ஜாதியை ஐடி கார்டில் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு போடணும் அப்படின்னு சொல்லி போடுறாப்புல. ஜாதி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் தந்தை பெரியார் போராடினார், அம்பேத்கர் போராடினார். இந்த ஜாதின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏற்கனவே ஜாதி கயிறை கையில் கட்டிக்கிட்டு பள்ளிக்கூடத்து பசங்க காலேஜ் பசங்க அடிச்சுக்கிறானுங்க. நீங்கள் வேறு இப்போ ஜாதி ஐடி கார்டில் போடுறேன் இதில் போடுறேன். அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள எல்லாருமே இப்படி தானா, இல்லை இப்படி தான் எல்லா பேருமேவா? செய்கிற திட்டங்களும் கொண்டு வர அறிவிக்கக்கூட திட்டங்களும் ஏதாவது ஒன்றாச்சும் உருப்படியாக இருக்கா? ஜாதியை போடணுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனம். இதை ஒரு மூத்த அமைச்சர் நீங்கள் சொல்லலாமா? ஒரு இருக்கிற தற்கொலைகளில் பெரிய தற்கொலை நீங்கள் தான். நீங்கள் இவ்வளோ நாள் இந்த அரசியல் வாழ்க்கையில் இருந்து அதுவும் எம்ஜிஆர்கிட்ட பாடம் கற்றுக்கிட்டு ஜெயலலிதா கிட்ட பாடம் கற்றுக்கிட்டு இவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு செய்தியை நீங்கள் சொல்கிறீங்கன்னா இதை சொல்லாமல் நீங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டை அழிச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒன்றும் புதுசாக எதுவுமே கிளிக்க வேண்டாம். எங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன திட்டங்களை கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் கொண்டு வச்சுருந்தாலே போதுமானது. அதனால் இது போல் அநாகரிகமான இதெல்லாம் செய்ய வேண்டாம். நீங்கள் ஒன்றும் தமிழக மக்கள் முட்டாள் கிடையாது. நீங்கள் ஜாதியை போடுவேன் மதத்தை போடுவேன் இதெல்லாம் ஜாதி கலவரத்தை உண்டாகக்கூடாதுங்கிறதுக்காக தான் தந்தை பெரியாரினுடைய பெயரில் சமத்துவபுரத்தை கொண்டு வந்தார். 150 இடத்துல கலைஞர் கொண்டு வந்திருக்காரு. நீங்கள் வேணால் அந்த சமத்துவபுரத்தை பூரா காலி பண்ணிவிட்டு ஜாதியின் பேரை வச்சு விட்ருங்க. நீங்கள் வாயை வச்சுட்டு ஒழுங்காக இருந்தாலே தமிழ்நாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதனால் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி கலவரத்தை இழுத்து விட்டுக்கிட்டுலாம் இருக்காதிங்க. அவர் முதலமைச்சர் என்ன பண்ணுறாருன்னு அவருக்கும் தெரியல. ஒரு சாமியாருக்கு அவருடைய சொந்த சோசியக்காருக்கு அரசு பதவி கொடுக்குறாரு, கர்நாடகக்காரருக்கு அரசு பதவி கொடுக்குறாரு. இது மாதிரி சம்மந்தம் இல்லாத வேலையில் சினிமாக்காரங்கிறது நீங்கள் அப்படியே காட்டிக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் மாச்சம் தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை, மக்களுக்கு என்ன தேவை? இந்த மேகதாதை பற்றி ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறீங்க. மேகதாதுன்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாடுன்னு என்ன, விவசாயம்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு அதை பற்றியும் பேசுங்க. நாலேஜாக இருக்கக்கூடிய அண்ணன் ராஜ்மோகன் எல்லாம் இருக்கார். ஆனால் அவரும் தற்கூரி மாதிரி தான் இருக்கார். ஒன்றும் பேசுகிற மாதிரி தெரியல. சரி, நம்மளும் ஒரு முதலமைச்சர் அமைச்சர் ஒரு அரசு பொறுப்பில் இருக்காங்க. அவங்கள நம்ம ஒரு தாழ்வாக பேசக்கூடாது, மரியாதை கொடுக்கணும்னு நினச்சா பண்ணுறது பூராமே ஏட்டிக்கு போட்டியாக பண்ணிக்கிட்டு தமிழ்நாட்டில் என்ன வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வரணும்னு தெரியாமல், உங்களுக்கு தெரியலைன்னா அதுக்கு தகுந்த ஐடியாவை பண்ணுங்கள். தெரியலையா, நமக்கு தெரியலைங்க, அடுத்து வேறு என்னங்க செய்யலாம் அப்படின்ட்டு போயிருங்க. அதை விட்டுட்டு ஏதோ செய்கிறங்கிற பேரில் தமிழ்நாட்டை கெடுத்துக்கிட்டு இருக்காதிங்க. தயவுசெய்து இந்த ஜாதி கொண்டு வராதிங்க. பின்னாடி பெரிய விளைவுகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும், புரியுதுங்களா? திமுக ஜாதியை ஒழிக்கணும் மதத்தை ஒழிக்கணும்னு தான் இவ்வளோ போராட்டங்கள் நடத்துனுச்சு. நீங்கள் மறுபடியும் இந்த ஜாதியை கொண்டு வர நினச்சிங்க, சரி இருக்காது, பார்த்துக்கங்க. இதை மிரட்டல்லாம் நான் விடல, என்னுடைய உரிமை இது. ஜாதி நீங்கள் கொண்டு வரக்கூடாது. ஜாதியை கொண்டு வந்து ஜாதி கலவரத்தை, ஜாதி பிரச்சனை எத்தனையோ இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ணன் வன்னியரசெல்லாம் போய் இப்போ ஒரு இடத்துல பட்டா கூட வாங்கி கொடுத்தாரு. அந்த மாதிரி நல்ல விஷயங்களை பண்ணுங்கள். சம்மந்தம் இல்லாமல் ஜாதி கலவரத்தை இழுத்து விடுறது எல்லாம் இந்த வேலை வச்சுக்காதீங்க. தமிழ்நாட்டை சுடுகாடாக்கி விட்டு போயிடாதீங்க. நீங்கள் அரசாங்கத்தை அரசியல் வழி தான் ஆளணும். இந்த சினிமாக்காரங்க ஆளும்போது இப்படி வித்தியாசமாக தான் இருக்கும். அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதுக்காக நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சொல்கிறதாக ஏற்றுக்க முடியாதுல்ல. அது நீங்கள்லாம் ஒரு மூத்த அரசியல்வாதி. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி அநாகரிகமானதில் விட்டுட்டு நல்லபடியாக ஆட்சி நடத்துகிற வழியை பாருங்கள்.